லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. சென்னையுடைய மேயர் பிரியா அவர்கள், அப்புறம் திருவிக தொகுதியுடைய எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்குள்ள நடந்த அந்த பிரச்சனை, இது பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. இதுக்கு என்ன புரோட்டோகால் படி தான் நான் இருந்தேன் அப்படின்னு மேயர் அவர்கள் சொல்கிறாங்க. மக்களுடைய பிரதிநிதியாக நான் குத்துவிளக்கு ஏற்றக்கூடாதா அப்படின்னு அவங்க தரப்பு சொல்கிறாங்க. இது இவங்க ரெண்டு பேருடைய இந்த முரண்பாடு செயல்கள் எப்படின்னா இருக்குது? ரெண்டு பெண்களுக்கு இடையில நடக்கிற ஒரு ஈகோ யுத்தம் தான் இது. அந்த அம்மா ஏற்கனவே லிப்ஸ்டிக் போட்ட ஒரு பணியாளர்கிட்ட இதாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு சர்ச்சையாச்சு. ஸோ இது முதல்ல இதுக்கு முன்னாடி இதுக்கு உள்ளே போகிற குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி எங்கள் ரிப்பன்லேயே ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு, அதோடைய தொடர்ச்சியாக பதிலுக்கு அவங்க ஒன்று பண்ண இந்த அம்மா கிளம்பி வெளியே வந்திருக்காங்க. இது தேவையில்லாது. இது ஒரு நாகரிகமாக நாங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ நீங்கள் ஏற்றுங்க அப்படிங்கிறது ஒரு இதுதான். குத்துவிளக்கு ஏற்றல எனக்கு தெரிஞ்சு என்ன குத்துவிளக்கு கோச்சிக்கிட்ட போதா எம்எல்ஏ ஏற்றுனா கலெக்டருக்கு முன்னாடி எம்எல்ஏ ஏற்றக்கூடாதுன்னு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அதுதான் நாகரிகமான ஒரு பண்பு. நாங்கள் நீங்கள் ஏற்றுங்க அப்படின்ட்டு அதில் அங்கே நடந்த ஈகோவில் அந்த அம்மா அதை தவிர்த்துருக்காங்க போல இருக்குது. இந்த அம்மா பதிலடியாக வெளியே கிளம்பி வந்திருக்காங்க. ஒன்று தாவேக்காவுடைய ஆள், இன்னொன்று திமுக ஆள். இது ரெண்டும் எதிர்பாக தான் இருக்கும். இப்போ தேவையில்லாத ஒரு சர்ச்சை பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது. இந்த மாதிரியான சர்ச்சைகள் வேறு. முதல்ல இந்த அம்மா புரோட்டோகால்னு சொன்னால் இதில் என்ன சொல்கிறாங்க? இல்லை புரோட்டோகால்னு சொன்னால் ஃபுட்போர்ட் நீங்கள் இதில் வண்டியில் தொங்கிட்டு போகிறதெல்லாம் புரோட்டோகாலா? ஒரு மேயர் எப்படி இருக்கணும் அது மதிய மாதிரி இல்லை. அங்கே நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டுறீங்கள. அப்போ இதெல்லாம் தங்களுக்கு தேவையான மாதிரி சொல்லிக்கிட்டுறது தான். மாற்றிக்கிட்டுறது அது ஃபுட்போர்ட் அடிக்கிறது இப்போ புரோட்டோகாலில் வருது போல இருக்குது. இப்போ அந்த முதல்வராக சிஎம் விஜய் வந்திருக்காரு. அவரை போய் சந்திக்கல. திமுக தலைமை சொல்லலை சந்திக்க சொல்லி. அதானே இது. ஆனால் நீங்கள் ஒரு இது இருக்குல்ல. இல்லை, ஆனால் நீங்கள் சென்னை மாநகரத்துடைய மேயருங்க. நீங்கள் யாராகவும் இருங்க, எந்த கட்சிக்காரராகவும் இருங்க. ஆனால் அது ஒரு முறையான இது இருக்குல்ல, அதில் புரோட்டோகால் வராதா? இந்த குத்துவிளக்கு ஏற்றுறதுல தான் புரோட்டோகாலா? இது இந்த மாதிரியான ஈகோ யுத்தங்கள் தான். காமெடியாக தான் இருக்குது. இப்போதைக்கு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்குது. அதுக்கு அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. இன்னும் ஒரு மாதத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போவே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் உள்ளாட்சி தேர்தலில் இவங்க பண்ணுற இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இதனுடைய தாக்கம் உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எதிரொலிக்கும். ஏன்னா உள்ள எல்லாம் கிரவுண்டில் இருக்கிறது எல்லாமே திமுக அதிமுக ஆட்கள் தான் இருக்காங்க. தாவேகா இன்னும் அதுக்குள்ளே வரல. ஸோ அப்போ அது பெரிய ஒரு முரணாகவும் மோதலாகவும் மாறும். அந்த சிக்கல் இருக்கும். ஆனால் தாவேகா பிடிக்கிறதுக்கான வேலையை தான் அவங்க செய்வாங்க. ஏன்னா களம் மாறுது இல்லை, களம் மாறுது. இவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது களம் அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளாகவும் தாவேகா ஆட்கள் அதிக அளவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சலசலப்பு இருக்கும், அங்கே ஒரு மோதல் இருக்கும். ஏன்னா அப்போ உள்ளாட்சியில் அங்கே இருக்கிறவன் இப்போ இதை மேயரோடைய பிஹேவியர் தான் அதே தான் அங்கேயும் நடக்கும். நீ முதல்வராக இரு, நீ ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம். ஆனால் உள்ள எங்கள் கிரவுண்டு கிராமம் ஒன்றியம் எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அப்படிங்கிற உள்ளாட்சி எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குன்ட்டு லோக்கல் ஆட்கள் குடைச்சல் கொடுக்க தான் செய்வாங்க. திமுகவுடைய கூட்டணி கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி, அறம் சார்ந்த கூட்டணி. நாங்கள் எப்பவுமே வலுவாக இருப்போம், எங்களுக்குள்ள எந்த ஒரு பிளவுவாதமே நடக்காது அப்படின்னு இருந்த இந்த திமுக கூட்டணி தேர்தலுக்கு ஒரு வார்த்தை விட்டீங்க, பாஜக பூந்துரும். அதுக்கு நாங்கள் தான் மிகப்பெரிய ஒரு வேலி, ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருந்த திமுக கூட்டணி இன்னைக்கு திமுகவை தவிர யாருமே அந்த கட்சியில் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஒரு சில தேமுதிக இல்லை, அவ்வளோதான். சரி, முடிஞ்சு போச்சு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், நடுத்தருக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. இப்படி இருக்கிற அந்த திமுக இந்த இந்தியா கூட்டணி நடத்தக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு முன்னாடியே ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. அந்த வடிவேல் காமெடி இருக்குல்ல, ஏய் நீ யாரா ரவுடி, ஏய் நீ துப்பா யாரா கோமாளி, நானும் ரவுடி தான் யாரா, உங்களை அங்கே கூட்டணி விட்டு அப்போ அனுப்பிட்டாங்க சார். நீங்கள் இப்போ நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொல்ல. நீங்க இல்ல இந்தியா கூட்டணியில திமுக மட்டும் இல்ல. ஆமா, திமுக மட்டும் தான் இல்ல. இப்ப திருமா இருக்காரு, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்கு. அவங்க விஜய் கூட போயிட்டா. இப்ப திமுகவை வெளியே அனுப்புகிறார்கள், தாவேகா உள்ள கொண்டாங்க. முடிஞ்சு போச்சு. இப்ப நாடாளுமன்ற தேர்தலை இப்ப இந்த அணி தான் சந்திக்க போகுது. இந்த அணி தான் பாஜகவை எதிர்ப்போகுது. இப்போ நம்ம ஏற்கனவே ஆமா, இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி சொன்னோம், அதான் நடக்க போகுது.
திமுகவுக்கு இப்போ இருக்கிற ஒரே வாய்ப்பு பாசிச பாஜக BJP தான். பாசிச அது பூந்துரும் ஆமா. அது கூடவே சேர்ந்துட்டியா? ஆமா இப்போ வந்து காங்கிரஸை ஒழிப்பதற்காக நாங்கள் பாஜகவுடன் கைகோர்க்கிறோம் இப்படி ஏதாவது ரைட்டப் எழுத வேண்டியதான் வேற வழியில திடல் தற்குறிகளுக்கு இனிமே இதுதான் வந்து இப்போ இல்லைன்னா காணாம போயிடுவாங்க. ஆமா. இப்போ பாசிச பாஜக இருக்கிற ஒரே சண்டை மாறுதம் செய்யக்கூடிய ஒரே வீரர் ஸ்டாலின் தான், இரும்பு மனிதர் தான், இரும்பு கையை வச்சு தடுத்துக்கிட்டு இருக்காருலாம் எழுதுனாங்கல்ல. இனிமே திமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து தேர்தலை சந்திக்க முடியாது. தோல்வி அது எதிர்பார்த்தது தான். அப்போ அதை வந்து சமாளிக்கிறதுக்கு அதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பாஜக. ஆனால் பாஜகன்னு சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. அவனே சொல்லிட்டாங்க வேணா ராஜா அப்படின்ட்டாங்க. இவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ஏன்னா நிறைய இடி கேஸ் அது இதுன்னுலாம் இருக்கு. இவங்க அப்ரோச் பண்ண முடியுமா? பண்ணதானே ஏற்கனவே அவங்க இவ்வளோ கொஞ்சம் குழாவி குடும்பம் நடத்தினாங்க தாங்க சாரு. ஏற்கனவே வந்த 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எடுத்து சிறப்பாக பாதுகாத்தவர்கள்லாம் பாசிச பாஜகவை பாதுகாத்தவர்கள் இந்தியாவில் திமுகவை போல வேற எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்ப்பு மனநிலை இதை வச்சுட்டு இவர்கள் அரசியல் பண்ணுறாங்க. ஏற்கனவே நாங்கள் பெரியார் கையை பிடிச்சி வளர்ந்தோம், சமூக நீதி அது இதுன்னு உருட்டுறவங்க கருணாநிதி காலத்துல தான் வந்து செஞ்சாங்க. இப்போ ஸ்டாலின் மட்டும் என்ன இது வெங்காயமா? ஸ்டாலின் வந்து அதே பாஜக கூட சேர்றதுக்குன்னா சேரத்தான் செய்வார். இப்போ தனியாக யோசிச்சு பாருங்க, தனியாக தமிழ்நாட்டில் திமுக வந்து நடந்தா எப்படி இருக்கும் பாருங்க. என்ன திமுகவோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. 21 கட்சி அதை சொல்லுங்க. கூட்டணியோட இருந்தப்பவே சந்திச்சிருச்சு வச்சு இதுல வந்து கூட்டணி இல்லைன்னா என்ன ஆகுறது? முடிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ அதிமுக ஒரு பக்கம் முடிச்சாச்சு, திமுகவும் முடிச்சாச்சு. இப்போ திமுக வந்து பாஜக கூட சேரலாமான்னு நினைக்கிறாங்க. எந்த நேரத்துல ஸ்டாலின் இப்படி சொன்னாரோ தெரியல, இப்படி பண்ணி விட்டாங்க. மொத்த இந்தியா முழுக்கவே இது இந்தியா கூட்டணிலையும் இப்படி பண்ணிட்டாங்க. இப்போ இவர் வந்து நாங்க கலந்துக்க மாட்டேன், உங்களை தான் அனுப்பிட்டாங்கல்ல, நீ கூட்டணியில இல்லையா, நீ யாரையா, போட்டியிலே கிடையாது, போட்டியிலே இல்ல, சீன்ல இல்ல, முடிஞ்சு போச்சு. திமுக இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைச்சு பார்த்துருப்பாங்களா? நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் செய்தது விஜய்ங்கிற ஒரு வருகை. இந்த ஒரு விஷயத்துக்காக திமுகவை இப்படி சந்தி சிரிக்க வைப்பதற்காகவே நமக்கு வந்து விஜயை வந்து பாராட்டலாம். ஏன்னா நம்மளால வந்து அதை செய்ய முடியல, அதை விஜய் செஞ்சுட்டாப்புல, அதனால வரக்கலாம். நம்ம இது சொல்றதுனால வந்து அந்த இது இல்லை. நமக்கு தேவை திமுகங்கிற தீய சக்தி அப்புறப்படுத்தப்படணும். அதோட சேர்த்து ரொம்ப காலமாக வந்து பலர்டையும் உரையாடல என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப காலமாக திமுக அதிமுகனே மாறி மாறி இருக்காங்க சார். அதுக்கு மாற்றா வேற ஆட்கள் வரட்டும், புதிய ஒரு செட்டப் வரட்டும். அது நாம் தமிழராக இருக்கணும் அல்லது விஜயா இருக்கணும், ஒரு புதிய வகையான ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்கு வரட்டும் அப்படிங்கிறது. அது இந்த தேர்தல் நடந்துருச்சு இல்ல. ஆளுக்கு 10,000 நீ கொடுத்தாலும் சரி, நாங்க வந்து உனக்கு காசு வாங்கிடுவோம், இப்ப அடுத்த தேர்தலில் பணம் கொடுக்க மாட்டான்ல. சம்பவம் இது பெரிய மாற்றம் தானே. அப்போ வரட்டும், விஜய் ஆட்சியை வந்து சொதப்பலாம் நடத்தினார்னா அடுத்த வாய்ப்பு நாம் தமிழருக்கு இருக்குது, சீமானுக்கு இருக்குது. மற்ற என்ன இப்போ அண்ணாமலை வந்து புது கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அண்ணாமலையை டெல்லியில் உட்காந்து சமரசம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து மாநில தலைவர் பதவி, அப்புறம் வந்து கல்வி மந்திரி அமைச்சர், ஒரு மாநிலத்துக்கு தலைவர் அது புரியல. அப்படி ஏதோ ஒரு சென்ட்ரல் போஸ்ட், ஏதோ ஒரு சென்ட்ரல்ல கௌரவ போஸ்ட். சென்ட்ரல் போஸ்டே நான் போக மாட்டேன், நான் சாகும் வரை கடைசி ஒரு பேச்சு அவரை சமரசம் பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நயினாரை கூப்பிட்டு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த உரையாடல் வரும்போது வேற ஏதாவது புதிய தகவல் வந்திருக்கலாம். ஆனால் இதை வச்சு அண்ணாமலையை தனி கட்சி தொடங்கணும்னு பார்த்துக்கிட்டதுக்கு பாஜக ரொம்ப முயற்சி பண்ணுது. நான் அது வந்து தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஒன்று தமிழிசை அக்கா வந்து தாமரை மலர்ந்தே தீரும் சொல்லி சொல்லி ஒரு அளவுக்கு வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை ஒரு இளைஞர்கள்ட்ட ஐபிஎஸ் வேலையை விட்டு வந்திருக்காப்புல அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி, ஆடை தோளில் தூக்கி போட்டுட்டு ஆடு மேய்ச்சாருன்னு ஒரு உருட்டல் அப்படி இப்படின்ட்டு ஒரு மாற்றம் ஒரு கிரவுண்ட்ல வளர்ந்தா. பிஜேபியோட செட்டப்பே என்னன்னா, நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்களோ சரியா பேசணும். அது அரசியல்ல அது ஒரு யுக்தி தான், அது கருணாநிதி செய்வாப்புல. இப்போ வந்து அண்ணாமலைக்கு அப்படி ஒரு தனி கட்சி தொடங்குறது அப்படிங்கிற வாய்ப்பு அவர் ஆசைப்படுறாரு. ஆனாலும் வந்து பாஜக எந்த நிலையிலையும் அவரை வந்து தக்க வைக்கிறதுக்கு விரும்புறாங்க. இன்னொரு கோணம் இருக்கு இதுல. இது ஒரு வகையான ஸ்கிரிப்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னன்னா, பாஜக தமிழ்நாட்டில் வளர முடியாது, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது அப்படின்னா, அப்போ வேற ஒரு ரூட்ல வர்றது. அதாவது ஒரு போர்ல ஒரு யுக்தி இருக்கு, ட்ராயின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் எப்படின்னா, அந்த கோட்டையை கைப்பற்றவே முடியாத ஒரு சூழலில் வந்து அவங்க பின்வாங்கிடுவாங்க. அப்போ போகும்போது அவங்க ஒரு பொம்மை குதிரையை வந்து மரத்தால் செய்யப்பட்ட குதிரையை விட்டுட்டு போயிடுவாங்க. அது போருக்கு பயன்படுத்தின ஒரு. ஆமாம், அதாவது வச்சிருப்பாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. இவனை கதையை திறந்து பார்த்துட்டு எதுக்குடா இதை விட்டு போயிருக்கானுங்க, நல்லா இருக்கு அப்படின்ட்டு இவனை உள்ளே எடுத்து போயிடுவாங்க. பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து ஆட்கள் இருப்பாங்க, போர் வீரர்கள் இருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் சண்டை போட்டு அதை கைப்பற்றுவாங்க. இதை மாதிரி முயற்சியே ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாங்க, முடியல. அப்போ வேற ஒரு ரூட்டில் வரலாம் அப்படின்ட்டு இப்போ அண்ணாமலைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்ட இருக்கிற ஆதரவை பயன்படுத்தி
அதுக்கு ஒரு ஜனநாயகமாக இப்போ பாஜக மதசார்பற்ற இப்போ பாஜகன்னு சொல்லிட்டாலே அது இந்துத்துவ கட்சி அப்படிங்கிறது. அப்போ ஒரு brand இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டில் அது வளர முடியாது. அப்போ அதுக்கு வேற பொய்யாக ஒரு ஒரு புது முகமுடியை கொடுத்து ஒரு கேரக்டரை உருவாக்கி உள்ளே அனுப்பலாம் அப்படின்னு ஒரு யுக்தி. அந்த அடிப்படையில் ஒரு வேளை இந்த சமரச முயற்சி பலனளிக்காமல் போனால், அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினால் அது இதோடைய யுக்தியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை என்ன தான் திரும்ப கலர் பெயிண்ட் அடித்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்எஸ்எஸ் அங்கேருந்து தானே வந்தவர். நாளைக்கு வந்து அண்ணாமலையை கண்ட்ரோல் எடுத்துக்கிட போகிறாங்க, வச்சுக்கிட போகிறாங்க, திரும்ப சேர்ந்துக்கிட போகிறாங்க, நடக்க போகுது. இப்போ இன்னொரு இந்த தமிழ்நாட்டோடைய அரசியல் களம் எப்படி மாறப்போகுதுன்னா, விஜய் வர்சஸ் அண்ணாமலை, அதாவது விஜய் வர்சஸ் சீமான், விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படிங்கிற களத்தை அப்புறப்படுத்துறதுக்கு பாஜக விரும்புது. அப்போ இப்போ களம் வந்து எப்படின்னா ஒரு இளைய தலைமுறைக்கான களமாக மாறுது. விஜய் வந்த பிறகு விஜய்க்கு எதிராக வந்து ஸ்டாலினையோ இல்லை எடப்பாடியோ வந்து செல்ஃப் எடுக்காது, ஆகாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ விஜய் வர்சஸ் உதயநிதி, விஜய் வர்சஸ் சீமான், விஜய் வர்சஸ் அண்ணாமலை. இப்போ இந்த 4 முனை களம் இருக்குல்ல, இதில் திமுக ஒழிச்சாச்சுன்னா அது அப்புறப்பட்டு போயிடும். சீமான் வந்து அவர் எப்போவுமே தனித்த ஒரு அரசியல் இப்போவுமே அவர் அறிவிச்சிட்டாரு, தேர்தல் அரசியலை வந்து நாங்கள் தனியாக தான் அனுப்பணும்னு அறிவிச்சிட்டாரு. அப்போ இந்த களத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய்ங்கிற கிறித்தவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கார். ஸோ அப்போ இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கிறித்தவருக்கு எதிராக இந்துத்துவ அரசியலை ஐடியாலஜியாக கொண்ட அண்ணாமலை எதிர்நிலை இருக்கும்போது இப்போ விஜயை வந்து எளிதாக கார்னர் பண்ண முடியும். அவருடைய மத அடையாளத்தை வச்சு சுற்றி எல்லாமே வந்து அதிகாரத்தில் எல்லாம் பாருங்கள், எல்லாம் கிறித்தவர்களாக இருக்காங்க பாருங்கள், ஐயோ அப்படின்னு 4 இது பண்ணி ஆர்ப்பாட்டங்கள். இன்னொன்று இந்துத்துவ அரசியல் பண்ணுறதுக்கான களம் இதுதான். இப்போ வந்து எப்போ வளரும்னா வந்து எதிர்ப்பு அரசியல் செய்யும்போது தான் வளருவாங்க. இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் எதிர்த்தரப்பு வந்து வளர முடியும். அப்போ திமுகவுடைய ஐடியாலஜிக்கு எதிரான இருந்ததுனால தான் வந்து இந்துத்துவ சக்திகள் வளர்ந்தாங்க. கடந்த காலத்தில் அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கியே கொடுத்தது திமுக. தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வளர்வதற்கு பதிலாக பாஜக வளர்வது நல்லது என்று திமுக நினைத்தது, தன் தலையிலே மண்ணள்ளி போட்டு கொண்டது, மாத்துறது. அது ஆபத்தானதாக மாறி. இப்போ வந்து அது விஜய் வந்துட்டாப்புல. இப்போ விஜய்க்கு எதிராக வந்து சீமான் இருக்கக்கூடாது அல்லது உதயநிதி இருக்கக்கூடாது, அதை மாற்றிட்டு அண்ணாமலையை கொண்டு வர்ற ஒரு யுக்தி நடக்கிற பில்டப் தான், பில்டப் சீன் அந்த சீன் நடக்கிறதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனாலும் சீமான் அவர்கள் களத்தில் நிற்பார், சீமானை களத்திலிருந்து அப்புறப்படுத்தலான்னு இவர்கள் பார்க்கிறார்கள், இதாயிட்டு வீழ்ந்துட்டு அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த தமிழ் தேசிய அரசியலில் சீமான் அவர்கள் இந்த களத்தை வந்து அவர் இருக்க மாட்டார். அவர் ஒரு கணக்கு போட்டார், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு 8% கிடைச்சது, இந்த தேர்தலில் அதிகமாக கூடுதலாக கிடைக்கும். அப்போ களம் 31 களம் வந்து விஜய், உதயநிதி, சீமான் அப்படின்னு மும்முனையாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. அது இந்த தேர்தல் முடிவு வந்து அந்த கணக்கை வந்து இது பண்ணியிருக்கு. ஆனாலும் வந்து சீமான் இந்த களத்தில் இருப்பார். இவர்கள் ஒரு கணக்கு போடுகிறார்கள், சீமானை களத்திலிருந்து அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்த வந்து விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு மாற்றுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான பில்டப்பாக தான் இது வந்து தோணுது. இந்தியா முழுக்க ஏறக்குறைய ஒரு 70% வந்து பாஜக தான் ஆள்றாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் அவங்க ஆளணும் அப்படின்னு என்ன நோக்கம் இருக்குது? தமிழ்நாட்டில் அவங்க ஆளாமையே கூட விட்டுடலாமே, ஒரு ஸ்டேட்டை விட்டுடலாமே, விட்டுட்டு மற்ற ஸ்டேட்டை மட்டும் அவங்க ஆண்டா பிரச்சனையே. தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க வரணுக்கு என்ன முக்கியமாக ஏதாவது காரணம் இருக்கா? ஏதாவது நோக்கம் இல்லை, முக்கியமான கேந்திரம் தமிழ்நாட்டு அரசியலில் அவர்கள் இங்கே வந்து எடுபடாமவே இருக்கிற இடத்த தான் நீங்கள் பிடிக்கிறது இருக்கும். முரண்டு பிடிக்கிற இடத்த தான் வந்து காலையை அடக்கிறது தான் வீரம். ஸோ அப்போ இங்கே வந்து அவர்கள் கைப்பற்றுறதுக்கான ஒரு வேலை. ஒன்று தமிழ்நாட்டை வந்து பெருசாக அவங்க குறி வைக்கலன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அவர்களுக்கு நீண்டகால செயல் திட்டம். ஏன்னா இங்கே ஒரு வந்து அரசியல் வந்து இந்தியா முழுக்க இந்த செயல் திட்டத்தை உருவாக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல. மதவெறி அரசியல் இங்கே வந்து இது அதுக்கான களத்தை உருவாக்கணும்ல. அந்த களம் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிற விஜய் மூலமாக அந்த களம் வந்திருக்கு. அப்போ அதை வச்சுட்டு இவர்கள் அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அண்ணாமலையை கூடுமான வரைக்கும் விட மாட்டார்கள் அப்படின்னு தோணுது. ஒருவேளை விட்டாலும் கூட அதுவும் கூட வந்து இந்த ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ அண்ணாமலை, விஜய், உதயநிதி இந்த மாதிரியான களங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது சீமான் வந்து இந்த 2029 தேர்தலில் ஒரு வேளை சொல்கிறேன், இப்போ அதிமுகவில் இருந்த ஒரு சிலர்கள் வந்து நிறைய பேர் தாவேக்காக்கு போயிட்டாங்க, மீதி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப்போ அதில் பிஜேபியும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ மீண்டும் கூட எடப்பாடி பழனிசாமியும் சீமானும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது தேர்தல் ஆரம்பித்து அந்த கட்சியை ஒரு டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குமா?
இல்லை அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து தான் போட்டின்னு இப்பவுமே அறிவிச்சிட்டாரு. அது தேர்தல் அரசியலுக்கு இது எந்த அளவுக்கு சரின்னு தெரில. ஒரு தேர்தல் அரசியல் நம்ம பல தடவை சொல்லிட்டோம். தேர்தல் அரசியல் செஸ்ஸு விளையாட்டு மாதிரி தான். அது ஒரு போர் தந்திரம் தான். நம்ம தனியாகவே இருப்போம்ல. படைபலம் வேணும்னா நம்ம 4 பேரை வந்து அதை சேர்த்துக்கிட்டு முயற்சி செய்யலாம். ஆனால் அதை மட்டுமே நம்ம முயற்சி செஞ்சோம்னா இல்லை அதுதான் வெறுமனே தனித்தே வந்து பயணம்ங்கிறது தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலில் சாத்தியம் இல்லை. இப்போ விஜய் கிட்ட அது நடந்தது வந்து அவருடைய ஸ்டார் இமேஜ், ஆமாம். அந்த திரை பிம்பம் தான். அவர் சொல்லிக்கலாம் நான் என்ன கவர்ச்சியாக காட்டினேன் கவர்ச்சியா அப்படின்னு பேசலாம். அவர் திரை கவர்ச்சி தான். திரைக்கு அவர் மீதான ஈர்ப்பு திரை கவர்ச்சியில் தான் விழுந்தது. அந்த திரை கவர்ச்சி பிம்பம் சரியணும்னா அவர் இப்போ நடத்த போகிற 5 ஆண்டு ஆட்சியோடைய லட்சணத்தில் இருந்தால் அது முடிவாகும். மற்றபடி அது முழுக்க அவரை தேர்வு பண்ணது அவர் என்ன வந்து காமராஜரா இல்லை கக்கனா அவரை தேர்வு பண்ணதுக்கு? அவர் நடிகர். அந்த நடிகர்களுடைய மக்களுடைய மனநிலை இவ்வளோ மட்டரகமாக இருக்குங்கிறத தான் நம்ம வருத்தப்படலாம் இல்லையா? மற்றபடி அவரை வந்து எதுக்காக தேர்வு பண்ணாங்க? இந்த சூழலில் இந்த தேர்தல் அரசியலில் நீங்கள் வந்து சில காய் நகர்த்துகள் சொல்லி தான் ஆகணும். அது வந்து இப்போதைக்கு நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்கிறோம். களம் மாறி போச்சு. நம்ம வேணால் மன ஆறுதலுக்காக சொல்லிக்கலாமே இல்லையா? களமும் தலைமுறையும் மாறி ஏற்ற போச்சு. மாதிரி தான் நம்ம களத்துக்கு ஏற்றாப்புல தான் அரசியல் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து தனித்தே நிற்பேன் அப்படின்பது மீண்டும் மீண்டும் பயிற்சி முயற்சியாகத்தான் இருக்கும். அது வந்து ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கும். அது பாராட்டுக்குரியதாக இருக்கும். தம்பிமார்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். நின்று நாங்கள் தனியாகவே அதிகாரத்துக்கு வர்றதுக்கான இடைவெளி இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஆமாம். நீங்கள் களத்தை வெற்றி அடைய வைக்கணும், கைப்பற்றுவது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து அது வந்து சில சாதுரியங்கள் சாணக்கிய நீதியின்படி சில காய்கள் நகர்த்தி தான் ஆகணும். அதை எப்படி செய்கிறாங்கன்னு தெரில. நான் தேர்தல் நெருக்கத்தில் தான் முடிவு பண்ணணும். ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த அதிமுக கூட போய் சேர்றதுங்கிறது வாய்ப்பு இல்லை. அதிமுக சொல்லி முடிஞ்சு அது முடிஞ்சு. இப்போ அவர் வந்து என்ன தான் தக்க வச்சாலுமே கூட அடுத்த தேர்தல்லையும் அவருக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அடுத்த தேர்தல் களமே மாறிட்டு திமுக கூட்டணி மொத்தமும் தாவேகா அணியாக மாறிட்டு அவர்கள் தான் சந்திக்க போகிறாங்க. இப்போ விஜயை எதிர்க்கக்கூடியவர்கள் யார்? விஜய்க்கு எதிரான எதிர்ப்பு அரசியல் செய்ய 2வது இடம் யாருக்கு? 2வது இடம் யார்? அது திமுக கைப்பற்ற போதா சீமான் கைப்பற்ற போகிறாரா அப்படிங்கிறதான் இது. இப்போ தான் நம்ம சொல்கிறோம். இப்போ தான் விஜயை அரசியலில் வந்து இப்போவும் கூட இந்த 6 மாதத்துக்கு பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஏன்னா பொதுமக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் விஜய் ஒரு யுக்தியை கையாளுறார். அனுதாபத்தின் மூலமாகவே அவரை இப்போ அவரை பற்றி யாராவது கோட்டு போடக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? பொதுவாக சொல்கிறாங்க பரவாயில்ல என்னடா எந்நேரமும் கோட்டு போட்டுகிட்டே ஒரு மனுஷன் இருக்காப்புல அப்படின்னு இது வரும். அதை பற்றி இவர் கோட்டு போடக்கூடாது அப்படின்னு கோட் ஷூட் போட வேண்டாம், ரஞ்சித் பட டைலாக் மாதிரியா? நீங்க சினிமா நடிகர், உங்க சக போட்டியாளர். அதிகாரத்துக்கு முன்னாடி அதிகாரத்துல இருந்த திமுக எதிர்த்தீங்க, அது வந்து லாஜிக்கா இருக்கு. அதிகாரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அவங்கள சொல்றதுல இது கிடையாது. இப்போ நீங்க உங்களுடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துவது உங்களுடைய கையில இருக்கு. இன்னும் வந்து தோத்து போனவனை பேசிக்கிட்டு இருக்க கூடாது. ஆனால் விஜய் என்ன பண்றாருன்னா மீண்டும் மீண்டும் அனுதாபத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. பாருங்க என்ன கோட் சூட் போடக்கூடாதுங்கிறாங்க, உங்களை தற்கூறிங்காங்க, நீங்க என்ன கவர்ச்சின்னு பார்த்துட்டு ஓட்டி போட்டீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி பேசின அதே ஸ்கிரிப்டடை இப்பவும் பேசிக்கிட்டே இருக்காரு. இதே மாதிரி தான் 5 ஆண்டுகளும் பேசிக்கிட்டு இருக்க போறாரு. இதுதான் நடக்க போகுது. இந்த அனுதாபத்தை உருவாக்கி அது எல்லா காலமும் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இப்போ மக்கள் ஒரு மாற்றத்தை வேணும், அதை வந்து திமுகவை ஒழிக்கிறதுக்கு வந்து விஜய் வந்து சரியா மக்கள்கிட்ட டக்குன்னு ஒரு பூம் உருவாகல, அப்படி உருவாயிடுச்சு. அது தப்புங்கிறத பின்னாடி மக்கள் உணரும் போது அவர்கள் திரும்பி சீமானை பார்க்கலாம், அல்லது வேற திமுகவிட்ட திரும்ப போக மாட்டாங்க, அதிமுக பார்க்கலாம், அல்லது திரும்ப அண்ணாமலை மாதிரியான ஒரு கட்சி உருவாகி வந்துச்சுன்னா அண்ணாமலை பார்க்கலாம். இது நடக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், விஜய் ஆட்சி நடத்த போகிறத வச்சு தான் அதை வந்து முடிவு பண்ணணும். பார்த்திபன் அப்படின்னாவே சர்ச்சை நாயகன் போல இருக்குது. தொடக்கத்தில் ஒன்று பேசினாரு, பேசுபொருளாச்சு. 2வது ஒன்று பேசினாரு, பேசுபொருளாச்சு. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு பார்த்திபன், எந்த பார்த்திபன்? ஜோதிடர் பார்த்திபனா? இல்ல அம்மாயி பார்த்திபன், அப்பாயி பார்த்திபன். அந்த பார்த்திபன் இப்போ வந்து அப்படி தெளிவா சொல்லுங்க, எனக்கு புரிய மாட்டேங்கல. அது வந்து சட்டையில வந்து ஒரு வீடியோ ஒரு புலோல சொல்லி விட்டையா, அதுக்காக வந்து போற இடம்லாம் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் அந்த சாதியை குறித்து பேசுறது, எனக்கு வந்து சாதி சர்டிஃபிகேட் வாங்குறது, இந்த மாதிரியான சுற்றி அவர் அதையே வராரு. ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரோ? அந்த ரொம்ப பாதிக்கல இல்லை, அவர் என்னன்னா கையங்கலமா மாட்டிக்கிட்டாப்புல. அது ஒன்றும் தவறும் கிடையாது. நான் இப்போ பாக்கியராஜ் இருக்காரு, அசரவே இல்லையே. ஆமாம், அதை வந்து அந்த ஸ்டாண்டில் அவர் நிற்காரு. ஆமாம், நான் வந்து சாதிப்பட்டுள்ளோம் தான், சாதி வெறியன் தான் அப்படிங்கிற இருக்காரு. இவர்கிட்ட என்னென்னா வெளியே ஒரு இன்டலெக்சுவல் குடைக்குள் மலை அப்படி இப்படிலாம் வந்து எழுதி இது பண்ணி ஒரு இன்டலெக்சுவல் எழுத்தாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காருல்ல, அதுக்கு நேர எதிராக அங்கே போய் மாட்டிக்கிட்டோம். இது சோசியல் மீடியா காலம், இப்படி வீடியோவில் மாட்டிக்கிட்டோம்.
அதனால அதை வந்து பேசிட்டு இங்கே வரத்துக்குள்ளே இதாயிடுச்சு. அதனால அதை வந்து இல்லைப்பா நான் நல்லவன், எனக்குலாம் அது கிடையாதுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப அதை நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாலே எல்லா பேரும் மறந்துடுவாங்க. இப்போ நீங்கள் தான் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை வந்து நீங்கள் செத்த அனத்தாமல் இருங்க ப்ரோ. எல்லாரும் அது பாட்டு எல்லாரும் மறந்துட்டு அடுத்தடுத்து போயிடுவாங்க. நீங்கள் தான் வந்து அதை பேசிட்டு திரும்ப திரும்ப நாங்கள் அன்னைக்கே விட்டாச்சு. அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு இருக்குது, எல்லாவங்களையும் சாதி பற்று இருக்க மாதிரி உங்கள்கிட்டையும் இருக்குது. அது உங்களுடைய பற்றோடு இருந்தால் சரி. இன்னொருத்தனை நீங்கள் இழிவுபடுத்துறத மாதிரி போயிட்டுன்னா அது அப்படி இழிவுலாம் பண்ணலை. இல்லை, இப்போ என்னன்னா நீங்கள் எடுத்த படங்கள் படைப்புகள் தான் வந்து விமர்சனங்களாக மாறுது. இப்போ பாக்கியராஜ் எடுத்த இது நம்மால் படம் நல்ல ஒரு அரசியல் படம். அது ஆனால் வந்து நீங்கள் உங்களுக்கு இளிச்சவன் வந்து யாரோ ஒருத்தர் அம்பி இருப்பான், அவங்கள நீங்கள் எதிரியாக மாற்றி அரசியல், அந்த திராவிட புத்தி இங்கே இருக்கிற மற்ற சாதி எல்லா சாதிக்காரங்கிட்டும் அந்த சாதி இந்த சாதி இல்லை, எல்லா சாதிகிட்டையும் சாதி வெறி இருக்குது, சாதி பற்று இருக்குது. அதெல்லாம் இவர்களால் பேச முடியாது. ஆனால் ஒரு அம்பிகளை வந்து நம்ம வந்து இதாக காட்டிட்டா அவங்க கட்டுக்கிட்டது கிடையாது. போங்கடா நீங்கள் என்னமும் சொல்லிட்டு போங்க, நாங்கள் பாட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற அவங்ககிட்ட சுப்பீரியர் மனநிலை இருக்குது. நீ என்னமும் சொல்லு வையே. எங்கேயாவது கோவப்படுறாங்களா அவங்க? எங்கேயாவது எங்களை இப்படி காட்சியில் காட்டிட்டாங்க, போராட்டம் பண்ணிட்டாங்களா? எதுவும் கிடையாது. அவர்கள் பயணத்தில் அவங்க சரியாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் பார்த்திபன் ப்ரோ அப்பாயி அவர்கள் நீங்கள் இதை பேசாமல் இருந்தாலே சமூகம் அமைதியாக இருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்பாங்க. நன்றி.